பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. இயல் இசை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா ஒரு நாடகம் பார்க்கலாம். NRI அலைப்பறைகள் தீம் வச்சு ஒரு ஸ்கிட் கொடுக்க வராங்க நம்ம கிட்ஸ். தீபாவளி கொண்டாட்டத்தில் இருக்கும் நாம் நம் அமெரிக்க வாழ் இந்தியர்களின் அலப்பறைகளையும் பரிதாபங்களையும் ஒரு தொகுப்பாக காணலாம். அதில் முதலாவதாக NRI மாமிஸ் இல்ல டாட் செட்டில் பிரின்சஸ். இவங்கெல்லாம் இந்தியாவில இருந்த வரைக்கும் கிச்சன் பக்கமே போகாதவங்க. ஆனா இங்க வந்து ஜாங்கிரி என்ன, பாதுஷா என்ன, மிக்சர் என்ன, அப்பப்பா நீங்களே பாருங்க. It smells delicious. What are you making? Jangri da. What? Jagwari? என்னடா இதோட பேர் ஜாங்கிரி. என்னடா உங்க அம்மா என்னமோ பண்றா போலயே, நல்ல மனமா இருக்குது. ஆமாப்பா, அம்மா மேக்கிங் ஜாமாதிரி. என்ன வடையும் ஆரஞ்சு கலர்ல இருக்குது? எனக்கு திடீர்னு ஜாங்கிரி சாப்பிட டெம்ட் ஆயிடுச்சு, அதான். உங்க அம்மா பண்ணதே ஜாங்கிரி மாதிரி தான் இருக்குது. இதுல வெறும் நீ மாதிரி ஜாகுவார் மாதிரின்னு ஆக்கிடாதடா. நல்ல வேலைடா உங்க அம்மாக்கு சீடு சாப்பிடுன்னு டெம்ட் ஆகல. அடுத்தபடியா நம்ம விளாகர்ஸோட அலப்பறைகளை பார்க்கலாம். முன்னாடிலாம் அமெரிக்கால என்ன நிலவரம்னு நம்ம செய்தியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ யூடியூப் விளாகர்ஸ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஒருத்தவங்க 2 பேர் இல்லப்பா, முக்குக்கு விளாகர்ஸ் இருக்காங்க. அவங்களோட அலப்பறைகளை இப்ப பார்க்கலாம். நம்ம ஊர்ல கிடைக்கிற காய்கறி அமெரிக்கால என்ன கிடைக்கும்? நாங்க இருக்கிற ஏரியாவில் வாரத்துக்கு 2 நாள் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவரைக்காய், பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இது இல்லாம பூண்டு, நாட்டு இஞ்சி, அப்புறம் பெரிய சைஸ்ல முள்ளங்கி. இதை தவிர்த்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலையும் இருக்கும். இந்தியன் பாப்புலேஷன் அதிகமா இருக்க ஏரியாவா இருந்தா எல்லா நாளும் ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்கும். நான் இப்படி ஒரு வீடியோ போட்டேன், அதை நல்ல ரீச் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட வியூஸ். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்தியால இருந்து அமெரிக்கா வந்தப்ப எனக்கு இருந்த ஒரு டவுட், இந்தியால கிடைக்கிற காய்கறிகள் எல்லாமே அமெரிக்காலையும் கிடைக்குமான்னு. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல கிடைக்கிற காய்கறிகள் எல்லாமே இங்கேயும் கிடைக்குது. வாழைத்தண்டு, தேங்காய், சேப்பங்கிழங்கு, வெள்ளைப்பூண்டு, பீன்ஸ், அவரைக்காய், சீனி அவரைக்காய், பூசணிக்காய், தரியங்காய், பீக்கங்காய், தக்காளி, இது பாருங்க மிளகா பஜ்ஜி போடுற மிளகாய், கேரட், கத்திரிக்காய், கொடமிளகான்னு எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். பக்கத்து நாடான மெக்சிகோல இருந்துதான் இங்க இருக்கிற நிறைய வெஜிடபிள்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. இந்த காய்கறிகளோட விலையை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது இந்தியன் grocery ஸ்டோருக்கு தான். நம்ம நாட்டு காய்கறிகளான அவரைக்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், வெண்டைக்காய் எல்லாமே கிடைக்கும். வேப்பிலை வச்சிருக்காங்க. இதுல எண்ணி வச்ச மாதிரி கரெக்டா 5ல இருந்து 6 வாயில தான் இருக்கு. இது என்னன்னா வெத்தலை தான், கரெக்டா அது ஒரு 5ல இருந்து 6 தான் இருக்கும். நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி அரைக்கீரை, சிறுகீரைலாம் அத்தனை வெரைட்டிஸ் இருக்காது. சோ இந்த முருங்கைக்கீரை மட்டும் தான் இருக்கும். ஒரு சில நேரம் கோங்குரா அப்படின்ட்டு புளிச்ச கீரையும் வச்சிருப்பாங்க. எல்லா காய்கள் பிளஸ் ஃப்ரெஷ்ஷா போட்டு இந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாய். பாத்தீங்களா, இப்ப நீங்க பண்றதுக்கு பேரு என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஊர்ல இருந்து எங்க அம்மா அனுப்பின
100 கிலோ பார்சல் அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பார்சல் அனுப்புறதுக்கு எங்க அம்மா அப்பா யூஸ் பண்ண கொரியர் சர்வீஸ் வந்து கருடவேகாதா. அப்படியே போற போக்குல ஒரு ப்ரொமோஷன். ஏய் வீடியோ பப்ளிக் பண்ணாத, சும்மா இரு. ஃபர்ஸ்ட் மளிகை சாமான்லாம் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துருந்தேன். இது உளுந்து ஒரு 5 கிலோ அனுப்பியிருக்காங்க. நீங்களாம் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க அமெரிக்காவில் ஒன்றும் கிடைக்காதானா? இங்க எல்லாம் கிடைக்கும், ஆனா நான் டேஸ்ட் டிஃபரன்ஸா ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் இருக்கிறது தான் நல்லா இருக்கும். என்னடா புது பொருளையா இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னன்னா வகை வகையா ஸ்வீட்ஸ் அனுப்பியிருக்காங்க. லட்டு பக்கா திருப்பதி லட்டு மாதிரியே இருக்குங்க. லட்டா திருப்பதியா? நான் பாலிடிக்ஸ் பேச மாட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ். ஒண்ணா பார்த்துடலாம். இது வந்து சாமுத்ரிகா பட்டு. இதுவா? அதுக்கப்புறம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸும் எனக்கு வந்திருக்கு. அப்போடா என் பர்சு தப்பிச்சுதா சாமி. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னா எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய். இதுக்கப்புறம் ஹோம் டூரு பாத்ரூம் டூருன்னு போட்டு எல்லாரையும் கொள்ள போறோம். பாவம். நம்ம தமிழர்களை எங்க தூக்கி போட்டாலும் தமிழும் நம்மளை விடாது, தமிழ் சாப்பாடும் நம்மளை விடாது. அப்படிப்பட்ட தமிழ் சாப்பாட்டுக்காக இங்க ஒருத்தர் என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. அப்பா தேங்க்ஸ்கிவிங் பிரேக்குக்கு என்ன பிளான்? எங்க போகலாம்? Is it have plan sometime? டிராவல் எட்னரி சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஓகேப்பா. இந்த லீவுக்கு நம்ம நேராக கிளம்பி டாலர்ஸ் போகிறதுக்கு போகிறோம். போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே அஞ்சப்பர் தான். அங்கே போயிட்டு மட்டன் பிரியாணியும் கோலா வந்து நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுன்னா ஈவினிங் வந்துடும். சுதேஷி பிளாசா ஸ்நாக் கடைக்கு வண்டியை விட்டோன்னா டீயும் போண்டாவும் சமோசாவும் வெரைட்டியாக கிடைக்கும். ஆளுக்கு 2 ஆர்டர் பண்ணிக்கலாம். டின்னருக்கு மதுரை தட்டை கடைக்கு போகிறோம். அங்கே பரோட்டா சாணம் நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு காலையில் எங்கே விடியுதுன்னா ஹியூஸ்டனில் விடியுது. காலையில் ஹியூஸ்டன் மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுருவோம். பக்கத்தில் சரவண பவனில் சாப்பிட்றோம். அப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்தோம்னா வண்டி எங்கே போய் நிற்கும்? ஆஸ்டின் சங்கம் ஹோட்டலில் போய் நிற்கும். அப்பாவுக்கு ஃபிஷ்ஷோட ஒரு மீல்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. சரி, இது வரைக்கும் நீ கேட்டதெல்லாம் ஒன்று விடாமல் சொல்லு பாப்பா. எங்கள் ட்ரிப்பாக வேலையே 15,000 கலர்ஸ் அப்பா. சரிப்பா, இது ட்ரிப்பு பலிதப்பங்களா இல்லை டயட் பலிதப்பங்களா? பின்னாடி திரும்பி பாடுறா, இங்க ஒருத்தர் கூட சிரிக்கல. இது நம்ம தாண்டா பரிதாபங்கள். வா போலாம். ஜெனரேஷன் ஆல்பா பீட்டா காமான்னு போயிட்டு இருக்காங்க. லஞ்ச் சாப்பிடாம அப்படியே கொண்டு வந்துட்டியாமே அம்மா சொன்னாங்க. ஏன்டா? Food in my lunchbox is always buzzing. But today, someone phantom taxed my lunch. I was so salty. No cap, it was so high. And I ran after him because it was sus.
And when I caught him, he was tapping. I told him it was Skibbity and not to Phantom Tax again. Period. என்ன பாஷையில பேசுற? இது இங்கிலீஷ் தானா? இங்கதான் இந்த ஜென்சி புலிங்கோசா? Dad, we are not Gen Z, Dad. We are true alpha. என்னது ஆல்பா? சரி, இப்போ நீ என்ன சொன்ன? ஒழுங்கா பேசு. Buzzing means excellent. Phantom tax means stealing. Salty means irritating. Cat means to lie. Ohio means not so great. Sus means suspicious. Capping at Gen Alpha means lying. Skibbity means not so cool. Now I'll translate it to Gen Z. The food in my lunchbox is always excellent, but today someone stole my lunch. I was so irritated. No lie, it was not so great. And I ran after him. It was suspicious. When I caught him, he was lying. I told him it was not so cool and not to steal again. That's it. நானும் இந்த புது லாங்குவேஜை கத்துக்கணும். Haha, Dad, you're Delulu. தெலுங்குவா? இதுவரை நம்மளை என்டர்டெயின் பண்ண குட்டீஸ்களை நம்ம ஒவ்வொருத்தவங்களாக பாராட்டலாம். அனுஸ்ரீ, கிருஷ்மிகன், கேல்வின், ஸ்ரீவர்ஷன், நித்திலா, ஜோஹன், ரேச்சல், கிருஷில், செல்வமித்ரன், முகிலன், பிரணவ். நம்மள கலகலன்னு சிரிக்க வச்சாங்கல்ல இந்த செல்ல குழந்தைங்கள்லாம். இதை ஆர்கனைஸ் பண்ணது வினோதினி, பாக்யலட்சுமி. பார்ட்டிசிபென்ட்ஸ் கிருஷிவ், ஜோஹன், சுதன், கிருஷ்மிகன், நிதிலா, அனுஸ்ரீ, பிரணவ், முகிலன், ஸ்ரீவர்ஷன், ரேச்சல், கேல்வின், செல்வமித்ரன்.